அன்பானவர்களே, நாங்கள் வாலிப நாட்களில் ஒரு நாடகம் நடிப்போம். பாரம் பாரம் பாரம், ஐயா பாரம் பாரம்னு சொல்லி இல்லை, ஒரு மனிதனுக்கு மேலே ஒரு பெரிய மூட்டையை கட்டி பாரம் பாரம்னு தூக்கிட்டு வருவாங்க. ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்த ஜெப ஐக்கியத்தில் ஒரு அண்ணன் உண்டு, ஜெபகுமார், அழகாக அந்த நாடகத்தை நடிப்பாங்க. அப்போ பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக சினிமா தேட்டருக்கு போய் பார்ப்பாங்க, தன்னுடைய பாரம் மாறாது. குடிச்சு பார்ப்பாங்க, தன்னுடைய பாரம் மாறாது. எங்கேயுமே தன்னுடைய பாரம் மாறாது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பாரமாக இருக்குதா? ஏதாவது போராட்டமாக இருக்குதா? இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா பாரமும் மாற வேண்டும் என்றால் பைபிள் சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆண்டவர் மட்டும்தாங்க நம்ம பாரத்தை ஏற்றுக்கொள்வார். இன்றைக்கி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கூட டாக்டர்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மருந்து சீட்டு எழுதிடுறாங்க. பார்த்தவொடனே டக்கு டக்குன்னு எழுதிடுறாங்க. பேசுகிறத கூட கேட்குறதுக்கு இன்றைக்கி இருக்கிற டாக்டருக்கு நேரம் இல்லை. நம்ம மனசு திறந்து டாக்டர் இதெல்லாம் செய்யணுன்னா கூட அவங்களுக்கு 100 பேஷண்ட்டில் நீ ஒரு பேஷண்ட், அவ்வளோதான். ஆனால் கர்த்தருக்கு அப்படி கிடையாது. நீங்கள் முக்கியமானவங்க. உங்கள் பாரத்தை அவர் மேலே என்ன செய்வார்? பைபிள் தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட்டார். உங்கள் ரகசியங்களை ஆண்டோட்டம் மட்டும் சொல்லுங்கள், வேறு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சரி, உங்கள் பாரங்களை எல்லாம் தெய்வ சமூகத்தில் மட்டும் சொல்லுங்கள். பாரத்தை தெய்வ சமூகத்தில் இறக்கி வைங்க, அவர் நிச்சயமாக உங்களை ஆதரிப்பார். ஒரு ஐயா செல்ஃபோன் கடையில் போய் கேட்டாங்களாம், செல்ஃபோனில் ரிப்பேர் இருக்கு. அவன் கேட்டுட்டு இப்போ சொன்னால், நான் செல்ஃபோனில் எந்த ரிப்பேரும் இல்லையே. அவர் சொன்னார், எனக்கு யாரும் ஃபோன் பண்ணுறதில்லை பிள்ளைங்க. இன்றைக்கி உங்கள் வயதான பிறகு ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் பாரத்தை கர்த்தர் மேலே வைங்க, கர்த்தர் உங்கள் பாரத்தை ஏற்றுக்கொள்வார். காட் மல்டிப்ளை.